ஸோ நாம் வந்து நேற்று வந்து பீச்சு பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதான் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க நேராக, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஸோ நாள் 12. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். போயிட்டுருக்கேன் பீச்சு பார்க்கறதுக்கு. சவுண்டு கேட்குது, அந்த பீச் சவுண்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீச் பார்க்க போகிறேன். சென்னையில் இருக்கும்போது தினம் பீச்சு பார்ப்போம். காலையிலையும் பார்ப்போம், சாயந்தரமும் பார்ப்போம். இங்கே ஒரு புது பீச்சு, புது ஸ்டேட்டு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து போர்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கப்பல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு மீன்லாம் இறக்குமதி பண்ணிவிட்டு அந்த இடம், இது வந்து அவங்களுக்காகவே கட்டப்பட்ட இடம். இங்கே வந்துட்டு மீன்லாம் இறக்குமதி பண்ணி இங்கே விற்பாங்க. இது வந்து இப்போதைக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல, ரொம்ப பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃபினிஷாக அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க போல் தெரியுது. பாருங்கள் தெரியுதுங்களா? கடைசியில் பீச்சுக்கு அந்த மட்டும் பாருங்கள், கிட்ட போகலாம் வாங்க. பார்த்தாவே தெரியும், இங்கெல்லாம் தண்ணியே இல்லை. இங்கெல்லாம் பள்ளமாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் தண்ணி இருந்திருக்கு, அப்புறமா வற்றிட்டுருக்க போல் தெரியுது. ஏன்னா அது அந்த இது கட்டியிருக்காங்க பாருங்கள். அது அப்போ அங்கெல்லாம் எப்பவுமே தண்ணி வர இடம் தான் அதெல்லாம். ஆனால் இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வற்றிட்டுருக்கு. நான் வந்து கடலூரில் நடந்து போயிட்டுருக்கேன். கடலூரில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக பள்ளங்கள், மேடுகள் இதெல்லாம் இருக்குது இங்கே. கடலூரில் எவ்வளோ தூரம் நடந்து போகிறோம் பாருங்கள். ஓ மை காட். பாருங்க, இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி இங்கே வந்து வற்றி போயிருக்குதுன்னு தெரியும். இதில் ஃபுல்லாக இல்லை தண்ணி. இங்கே கடல் ரொம்ப உள்வாங்கிட்டுருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள், இது அந்த கல்லெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக தண்ணி எப்பவுமே இருக்கும். தண்ணி இல்லை இங்கே. இதில் ஏதோ பயமாக இருக்குது. இதில் நடந்தால் திடீர்னு உள்ளுக்குள்ளே போயிடுமா, புதுக்கோழி ஏதாச்சும் இருக்குமா, அதுக்கே பயமாக இருக்குது. நடக்கவே பயமாக இருக்குது எனக்கு ஆக்சுவலி. பா செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஆமையோட இது தெரியும் உங்களுக்கு, ஆமை எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதில் பாருங்க, ஆமை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. ஆமை இது அங்கே ஒன்று செத்து கிடக்கு. ஆமைலாம் கரை ஒதுங்கி இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மண் அப்படியே உள்ளே போகுது, என் காலை உள்ளே இழுத்துக்கிட்டு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மண் வந்துட்டு நம்மளை. இங்கே பாருங்கள், ரொம்ப இதுவாகவே இல்லை, அப்படியே சும்மாவே உள்ளே போகுது. பொல இருக்குது மண்ணெல்லாம். இது நம்பி தான் எப்படி உள்ளே போகிறது. இந்த ஃப்ரேமை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு படகு, அதில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி எவ்வளோ அழகான சூரிய வெளிச்சம். இந்த காலையில் இந்த காலையில் வந்துட்டு இந்த அலைகளோட ஓசை சத்தம், அடா 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 துள்ளி குதிச்சு எல்லாருங்க அலைங்க. ஸோ மழை ரொம்ப அதிகமாக வருது, அதனால் இப்போதைக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போது மழை வரதுனால ஒரு இடத்துல அழகாக வந்துட்டு உக்காந்துட்ருக்கேன். கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த மழைலாம் நின்னதுக்கப்புறமா நம்மளோட ட்ராவல் திருப்பி தொடர்ந்து ஆரம்பிக்கும். இப்போ டைம் வந்து கரெக்டாக மணி 7:10. ரொம்ப நேரமாக வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ தான் மழை விட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்கள். டைம் வந்து இப்போ கரெக்டாக என்னென்னா 7:55. எனக்கு பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய போட்டுங்கள்லாம் நிற்கணும். இது வந்து ஒரு ஹார்பர், ஜுவாலடின் ஃபிஷ்ஷிங் ஹார்பரு. நெல்லூருக்கு பக்கத்தில் காவாலின்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்குது. இங்கே வந்துட்டு ஓஷன் இருக்குது. ஸோ ஓஷனில் இருந்துட்டு படகு வழியாக இங்கே வந்துட்டு மீனை கொண்டு வந்துட்டு
இங்கே இருந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. லைக் இப்போ வந்து இதெல்லாம் இவங்களுக்கு புதுசாக மீனவர்களுக்குன்னு கட்டிகிட்டு இருக்காங்க. இது கட்டுறதுக்கப்புறம் இன்னும் புதுசாக வந்ததுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா மக்கள்லாம் வந்துட்டு இங்கேயும் மீன் வாங்கிட்டு போவாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு இன்னும் கட்டி முடிக்கல, ஆனால் ரொம்ப பெரிய பிக் பிளேஸாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, அழகாக. ஸோ வந்துட்டு தொடர்ந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மழை பெஞ்சு இப்போ விட்டுருக்கனால எல்லாம் கொஞ்சம் சில்னஸ்ஸாக இருக்குது. வெயில் அதிகமாக எனக்கு தெரியல. காலையில் மீன் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த மீன் காலங்கள் அதுக்கு அப்போ தான் போட்டுக்கு போவாங்க. அப்போல்லாம் அந்த சில ப்ரொசீஜர் இருக்க போல் தெரியுது. நல்லா இருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா தெரியும், செத்து போன மீன்லாம் இங்கே கிடக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு கருவாடுக்கு போடுவாங்களா இல்லை என்னன்னு தெரில. இங்கே காய வச்சுருக்காங்க. மேபி கருவாடு லைக் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடமே நல்லா இருக்குது. நல்லா போட்டு நேராக அந்த ஆறு வந்து அந்த கடலோடு கனெக்ட் ஆகுது. அங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு நேராக இங்கே வராங்க. வந்துட்டு இங்கே வந்து தேவையான அவங்களுடைய தொழில் தேவையானலாம் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள். அந்த வீடியோவில் ஒரு குழந்தை சாப்பிடாம, அந்த குழந்தை ஆக்சுவலாக அவ்வளோ அழகாக இருக்குது. குளிக்காமல் கருப்பு மீன்ஸ் அந்த பொண்ணு அழகாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து டர்ட்டியாக ஃபுல்லாக அந்த பொண்ணு குளிக்க வைக்காமல் பார்க்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. லைக் நான் பார்த்த உடனே எனக்குன்னு வாங்கி வச்சுருந்தேன். லைக் இந்த பழத்தை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரில் என்னால் வாய்ஸ் பேச முடியல. ஒரு ஸ்கோடா கார் வந்து என்னை ஸ்டாப் பண்ணி வாங்க உங்களை போகிற வரைக்கும் நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் அவங்க கூட காரில் ஏறிக்கிட்டேன். கொஞ்சம் தூரம் பைபாஸ் வரைக்கும் உங்களை எத்தனை விடுறேன்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் கார் அழகாக போச்சு. அங்கே நுங்கு வெட்டிட்டு இருக்காங்க அந்த அக்கா. நுங்கு வெட்டுறாங்க தெரியுதுங்களா? ஸோ அது குடிக்கலாம் கொஞ்ச நேரம். அடிக்கிற வெயில். ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக டயர்னஸ் மாதிரி இருந்தது. வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். முன்னாடி ஒரு சின்ன அழகாக ஒரு கால்வாய் மாதிரி இப்போ முகலாம் கழுவிட்டு, ஆனால் முகம் கழுவுற மாதிரி தெரில அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு. ஸோ பைபாஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். டைம் வந்து இப்போ கரெக்டாக 11:26 ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய பயணத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 630-40 கிலோமீட்டர் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, பெருமையாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கான இன்சிடெண்ட்டில் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். பொதுவாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து லாரி நின்றுட்டுருக்கு. ஏதோ ஒரு லாரி நிற்குது, ஏதோ கொட்டி இருக்குதான் நினச்சி நான் முன்னாடி வந்துகிட்டே இருந்தேன். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது தான் எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. என்னன்னா, ஐயோ பாவம், இங்கே பாருங்களேன் இந்த லாரியோட நிலமை. ஐயோ யாருக்கு என்ன அடிபட்டுச்சோ ஒன்றும் புரியல. நைட்டில் எடுத்துன்னு போய் போதையில் ஏன்னா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சும் லாரி ஓட்டுறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிதானமாக ஓட்டுங்க. தூக்க கலத்தில் எங்கே ஓட்டாதீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டாதீங்க. பொறுமையாக ஓட்டுங்க. இங்கே பாருங்கள், ஆந்திரா வண்டி AP 39, இந்த உள்ளூர் வண்டி தான் இந்த வண்டி. இதுங்களே இப்படி நிலமனா பார்த்துக்குங்க. செம்ம மோசமாக இருக்குது. காட்டுறேன் இருங்க, திருப்பி காட்டுறேன். இங்கே சைடில் அடிச்சிருக்காங்க போல் தெரியுது. அங்கே அடிச்சிருக்காங்க. இன்னொரு வண்டி எங்கன்னு தெரில. இதை அடிப்பட்டது எதையும் பெரிய லாரி கூட தான் அடிபட்டிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக டேமேஜ். ஸோ தயவு செஞ்சு லாரி ஓட்டுறவங்க நிதானமாக ஓட்டுங்க. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ப்ளீஸ் பார்த்து ஓட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு போர்டு பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஓங்கோவில் பாருங்கள் 57 போட்டிருக்கா. விஜயவாடா 220. அப்படியே இங்கே காட்டுறேன், அதே தான் விஜயவாடா 220, ஓங்கோல் 65. அப்போது இங்கேருந்து இங்கேக்கு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கம்மியாகுது போல் ஏற்றுறானுங்களே. என்ன இது காமெடியா? ஸோ சாப்பிட்டோம். இங்கே ஃபுல்லாக வந்து பவர் கட்டுங்க. செகண்ட் சாட்டர்டேனா வந்து பவர் கட்டுங்களாம் ஃபுல்லாக. இங்கே எங்கேயுமே பவர் இல்லை யாரு கடையிலுமே. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, பவர் கிடையாதுங்க. எவ்வளோ அழகாக சூரியன் மறையுது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் அழகாக இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலி வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அந்த ஃபேமிலி உங்களுக்கு காட்டுறேன் இருங்க.
பார்த்தா தெரியும். இங்கேயுமே வந்து அந்த SOS வச்சுருக்காங்க. நம்மளுடைய வீடியோ வந்து எப்பவுமே வந்து ரா ஃபுட்டேஜ் தென் ரா வாய்ஸ் தான். பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டால் கூட செஞ்சோம். நான் உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே புகுந்து எடிட்டிங்லாம் பண்ணாமல் அப்படியே ஓப்பனாக போட்டுருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஆல்ட் ஆகிடுவோம். சூப்பர், நல்லா போச்சு இந்த நாள், அழகாக போச்சு. காலையில் ஏஞ்சிக்கிறதுலேருந்து இப்போ நடந்து போயிட்டு வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் இன்ஸ்டாகிராம் இருந்தீங்கன்னா அஜித் ஆனந்தன் இந்தியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.